வழக்கத்துக்கு மாறா கடந்த வாரத்துல ரஜினியோடைய பரபரப்பு தமிழ் சினிமாலையும் அரசியல்லையும் அதிகமாவே இருந்துச்சு. ரஜினி பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் வரும்போது மட்டும்தான் அவரை பத்தின டாக்ஸ் இருக்கும். மற்றபடி அவர் அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அதை தாண்டி அவர் ஏதாவது ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்னாலும் ஆன்மீகம், சாய்பாபா, பாபா அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா அவர் பேசினப்பெல்லாம் கான்ட்ரவர்சி பயங்கரமா வந்திருக்கு. பாஷா படத்தப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் பேசி மினிஸ்ட்ரியே மாத்தினாங்க. அந்த அளவுக்கு பேசினா பரபரப்பாயிடும் அரசியலை பத்தி. அதனால பேசாமலே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும்போது ஆர்கே நகர்ல பாஜக சார்பில் கங்கை அமரன் நிறுத்த கங்கை அமரன் போய் ரஜினியை மீட் பண்ண உடனே பாஜகவுக்கு ஆதரவு தருகிறாரா ரஜினி அப்படின்ற மாதிரி ஒரு திடீர் பரபரப்பு கிளம்புச்சு. அந்த பரபரப்பு அப்படியே மெயின்டைன் ஆகும்போது கங்கை அமரன் இது வெறும் ட்ரைலர் தாங்க, இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு பாருங்க, முழு ஆதரவு எங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே டக்குன்னு ரஜினியை மிரண்டு போய் ஐயோ அப்பா அப்படின்ட்டு டக்குன்னு ட்விட்டர்ல போட்டாரு யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ட்டு. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அப்படி ஒரு கான்ட்ரவர்சியை முடிச்சு வைக்க லைக்கா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீடு கட்டி வீடு இழந்தவர்களுக்காக வீடு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விழாவுக்கு ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க. ஏன்னா 2.0 திரைப்படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் லைக்கோ அப்படின்றதுனால லைக்கா நிறுவனம் கூப்பிட்டு ரஜினி போவார் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ரஜினிகாந்த் புறப்பட்டு ஏப்ரல் மாதம் துவக்கத்தில் போறாரு அப்படின்னு சொல்லியிருந்த போது தமிழக அரசியல் கட்சிகள்லாம் டக்குன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இங்கே பாருங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியாகட்டும் வாழ்வுரிமை கட்சியாகட்டும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விட்டார். இங்கே பாருங்க நான் போறதா இருந்துச்சு, ஆனால் இது ஒரு நல்ல காசுக்காக தான் போலான் இருந்தேன். அதுக்கப்புறமா மீனவர்கள் பிரச்சனை பற்றி இலங்கை அதிபர்கிட்ட பேசலான்லாம் இருந்தேன். ஆனால் நண்பர்கள்லாம் என்னை வற்புறுத்தினாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நான் போகல. சரியா, இப்போ நான் இலங்கைக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ஆனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த புனித போர் நடந்த பூமிக்கு என்னை போக அனுமதிங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அரசியல் காரணங்களை சொல்லி தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடைசி பரா இன்னும் பிரச்சனையை கிளம்பும் போல இருக்கு. புனித போர்னு சொல்றாரு, எதை புனித போர்னு சொல்றாரு? இலங்கை அரசு பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களுக்கு இன இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஐநா வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை புனித போர்னு எப்படி ரஜினிகாந்த் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் கடைசி வாரத்துல ரஜினிகாந்தோடைய சர்ச்சை எக்கச்சக்கமா இருக்குது. நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன்.